உலக தமிழ் உறவுகளுக்கு இனிய திருக்குறள் வணக்கங்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன். நான் உங்கள் மூவேந்திர பாண்டியன். நாளொரு திருக்குறள் வரிசையில் இன்றைய தினம் அறத்துப்பாலில் 36வது அதிகாரமாக உள்ள மெய் உணர்தல் என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமையப்பெற்ற 358வது திருக்குறளை காணப்போகின்றோம். மெய் உணர்தல் என்பதற்கு உண்மையை அறிதல் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமையப்பட்டுள்ளது. இப்பொழுது 358வது திருக்குறளை காண்போம். பிறப்பென்னும் பேதமை நீங்க சிறப்பென்னும் செம்பொருள் காண்பது அறிவு. பிறப்பென்னும் பேதமை நீங்க சிறப்பென்னும் செம்பொருள் காண்பது அறிவு. இக்குறளுக்கான பொருளினை இப்போது காண்போம். பிறப்பு என்ற பேதமையிலிருந்து நீங்குவதற்கு பிறவாமை என்ற மெய்ப்பொருளை அறிவது சிறந்த அறிவாகும். மீண்டும் பொருள், பிறப்பு என்ற பேதமையிலிருந்து அதாவது அறியாமையிலிருந்து நீங்குவதற்கு பிறவாமை என்ற மெய்ப்பொருளை கண்டு உணர்வதே சிறந்த அறிவு என்று வள்ளுவர் வாக்குரைத்துள்ளார். வள்ளுவரின் வழியினை பின்பற்றி வாழ்வில் வெற்றி காண்போம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு. வணக்கம்.